சுந்தரகாண்ட பாராயணம் பகுதி 14. அனுமன் பதிலுரை. அரக்கவேந்தே, நீ கூறிய யாரும் அல்லன் நான். அறம்சேர் அயோத்தி தசரதன் மைந்தன் வில்லாளன் அனுப்பியே வந்தவன் நான் என அறிவாய். இலங்கை வந்த நான் கிட்கிந்தை அரசன் வாலியின் மைந்தன் அங்கதன் தூதன். அயோத்தி தசரதன் மைந்தன் யாரென உரைப்பேன். அவனும் பெரும் வில்லாளன். அவன் கனை தப்பாது அழிக்கும் பகைவர் யாவரையும். அவன் முதலும் நடுவும் முடிவும் இல்லாதவன். அவன் சங்கு சக்கரம் சூலம் மற்றும் கமண்டலம் யாவும் துறந்து அதர்மம் அழித்து தர்மம் காக்க வந்தவன். அவ்வேதநூல் கூறும் அறம் உரைக்கும் அறமூர்த்தி அவன். அம்முதலையை அழித்து யானையை காத்த இறைவன். அத்தாமரை மலரையும் வெள்ளையங்கிரி மலையையும் அடற்கானகத்தில் பறந்து விரிந்த விழுதுடை ஆலமரமும் விட்டு வில்லுடன் அயோத்தி வந்து உதித்த மூல முதல்வன். தீயவரை அழிப்பவன். அத்தீயோரிடமிருந்து நல்லவரை காக்க வந்தவன். அக்கரு மேகமிடை தோன்றும் மின்னல் என அரக்கவேந்தனும் நகைத்தனன் மனதுள் எழுந்த அச்சம் மறைக்க. வாலியின் பெயர் கேட்டதால் அரண்டனன் மிகுத்து. அவ்வாலியின் மகன் அங்கதன் அனுப்பிய தூதனே, வாலி நலமா? அவன் அரசும் நன்கு நடக்கிறதா? அகமதில் எழுந்த பயம் அறியாதவாறு அரக்கனும் வினவினன். அனுமனும் குறுநகை புரிந்தவாறு, அரக்கனே அஞ்சாதே. அண்ணலின் அம்பொன்றால் வானுலகு ஏகினான் வாலி. அவன் வாளும் அவனுடனேயே வானுலகு ஏகிற்று. அவ்வாலியின் தம்பி சுக்ரீவனே கிட்கிந்தை அரசனாவான். அங்கதனே கிட்கிந்தன் இளவரசனாவான். அறிவாய் என்றான். அனுமனை நோக்கி மீண்டும் ராவணனும் சிறுநகை புரிந்து அவனும் ஏளனத்துடன், உம் இன தலைவன் வாலியாவான். அவனை அழித்த ராமனுக்கு நீங்கள் அடிமை தொழில் புரிதல் அறிவுடை செயலாகுமோ? அச்செயல் அவனி உரை மாதரின் அப்பேதமை உடைத்தல் ஆகாதோ? கூறுவாய் என் முன். அண்ணன் வாலியை கொன்றவனிடம் அன்பும் நட்பும் அமைந்த சுக்ரீவன் உம் தலைவன் என்னிடம் சொல்லச் சொன்னது என்ன? அருமை தூதனாய் வந்த உன்னை நாங்கள் கொல்ல மாட்டோம். அதனால் பயமின்றி உரைப்பாய் என்றான் ராவணன். அதற்கு அனுமனும் ராவணனை நோக்கி, அரக்கர்களின் அரசே, அருமையான உனக்கு நன்மை பயக்கும் செய்திகளையே அச்சுக்ரீவனும் சொல்லி அனுப்பியுள்ளார். கேட்பாயாக. அச்செய்திகள் கேட்டு மனம் மாறி திருந்தினால் உயிர் பிழைப்பாய். அன்னையை சிறையெடுத்தது உன் பெருமை இழந்தது. அமரரை வென்ற செருக்கால் எஞ்சிய பெருமையும் நீங்கினாய். அடியவன் என் வரவால் இழக்க மேலும் பெருமை ஏதும் மிகுதியுள்ளதோ? அரக்க நீயும் பிறன்மனை நயந்து தீரா பழி கொண்டாய். அவனியில் நீ பெற்ற தவப்பயன் முழுதும் இழந்தாய். அதனால் அன்னையை சிறை விடுத்து அண்ணலிடம் சேர்ப்பாய். அறநெறி தவறாது அருந்தவம் இயற்றி வரங்கள் பெற்றவனே, அச்சிவனிடம் நீ பெற்ற நீண்ட ஆயுளும் நிலைத்திருக்க அன்னையை சிறை விடுத்து பெருமை சேர்ப்பாய் என அக்கிட்கிந்தை அரசர் சுக்ரீவன் உன்னிடம் கூறச் சொன்னார். அரக்கன் வேந்தன் ராவணனும் அனுமனை நோக்கி, நன்று நன்று. அடர் காடுகளில் அலைந்து திரிந்து காய்கனி கிழங்குகள் தின்று அன்றாடம் வாழும் அற்ப குரங்கு ஒன்றா எனக்கு அறிவுரை வழங்குவது? வெற்றி என்ற ஒரு சொல்லை தவிர வேறு அறியாத எம் முன்னர் மூவுலகும் ஆளும் என்னிடம் கூறுவது நன்று. அக்குரங்கினத்து அரசன் சுக்ரீவன் அறிவுரையும் அம்மானிடர் இருவரின் புகழும் வீரமும் கீர்த்தியும் உரைத்த நீயும் அரக்கர் நகர் இலங்கைக்கு தூதனாக வந்தாய். ஆயினும் அரக்கர்களை அழித்து நின்றதும் ஏன் என பதில் உரைப்பாய் என்றான். இலங்கை வேந்தன் அனுமனிடம் அச்சபா மண்டபத்தில் இருந்து. அரக்கவேந்தனே, உன்னை காட்டுவார் இல்லாததால் அம்மலர்கள் நிறைந்த அசோகவனத்தை அழித்தேன். அப்போதாவது என்னை உன்முன் நிறுத்துவர் என. அவ்வனத்தில் என்னை கொல்ல வந்தவர்களை நானும் கொன்றேன் என்றான். அனுமனின் இப்பதிலை கேட்ட ராவணன் கோபம் எல்லை மீற, கொல்லுங்கள் குரங்கை என கூற, நில்லுங்கள் என்றான் விபீடனன்.
அரக்கன் ராவணனின் தம்பி, நீதி வழி நடப்பவன். அரசே, அறிவாற்றல் மிகுந்தவரே, பிரம்மனிடம் தவம் மேற்கொண்டு அரிய வரங்கள் பல பெற்றவரே, பகைவர்கள் கொள்ளும் கோபங்களை தணித்து தக்க வார்த்தைகளால் போர் தவிர்த்து நன்மை செய்யும் தூதுவர்களை கொல்வது அனைவரும் உன்னை இகழ்ந்து சிரிப்பதற்கு இடமாகிவிடும். அனைத்து உலகிலும் பெண் கொலை புரிந்த அரக்கர்கள் உண்டு. அவர்களிடம் வந்த தூதர்களை கொன்றவர்கள் யாரும் இல்லை. அன்பு தங்கை சூர்பனகையை அம்மானிடர் இருவரும் மானபங்கப்படுத்தி அனுப்பினாரே அன்றி கொன்றனரா? அதேபோல் நாமும் இவ்வானர தூதுவனை உயிருடன் அவர்களிடம் அனுப்பி வைத்தால் அத்தூதன் நமது பெரும் வலிமையையும் அரக்கர் படை பலத்தையும் உரைப்பானன்றோ? அதனால் அத்தூதனை உயிருடன் அனுப்பி வைப்பாய் என்றான் வீரனன். அரக்கன் ராவணனும் தன் பேச்சு தவறு என உணர்ந்து, அறமுடையாய், உத்தம குணத்தோய், நீ நல்ல நீதி உரைத்தாய். அவ்வானவர் நமக்கு தீங்கு செய்திருப்பினும் அவர்கள் சார்பில் அவனும் தூதுவனாய் வந்ததால் இவனை அவர்களிடமே அனுப்பி வைப்போம். அம்மானிடர் இருவரையும் விரைவில் அழைத்து வர அவனிடம் கூறுவோம். மேலும் அக்குரங்கை அழிக்காமல் அதன் வாலை மட்டும் அடியோடு சுட்டு பொசுக்கி அனுப்பி வைப்போம் என்றான் ராவணன். அதுபோல் ஆணையும் விட்டான் அரக்கவேந்தன். அதன் பின்பு நகரின் எல்லை தாண்டி போகும்படி துரத்தி விடுங்கள். அவ்வானர தூதனை அழைத்துச் செல்லும் போது பறையறைந்து அவன் செய்த குற்றத்தை கூறி தெரு தெருவாக சென்று துரத்தி விடுமாறு கூறினன். அரக்கர் அனைவரும் இந்திரஜித்தன் சொற்படி முதலில் அனுமனை பிரம்மாஸ்திரத்திலிருந்து விடுவித்தனர். அதன் பின் அனுமனை கயிற்றால் கட்டினர். அனுமன் வாலில் துணியும் சுற்றி கட்டி எண்ணெயுடன் அப்பசுவின் நெய்யும் இட்டு கட்டினர். அனுமன் வாலும் வளர்ந்து கொண்டே போனது. அரக்கரும் களைத்தனர். அரக்கியர் மங்களனான் தவிர அனைத்து கயிறுகள் யாவும் அனுமன் வாலில் இட்டு கட்டினர். அதன் பின் வாலில் நெருப்பும் இட்டனர். அரக்கன் நகர் இலங்கை முழுதும் தெரு தெருவாக அனுமனை இழுத்துச் சென்றனர். செல்லும்போது பறையறைந்து அரக்கர் நகரை அழித்து சிறையிருந்த சீதையை கண்டு அதன் பின் அங்குள்ள சோலையை அரக்கருடன் அழித்து அரக்கவேந்தன் முன் அம்மானிடர் இருவரின் பெருமையும் பேசிய அக்குரங்கிற்கு நேர்ந்த அவல நிலையை வந்து காணீர் என அழைத்து இழிவு செய்தனர். அக்னி தேவனிடம் அன்னையின் வேண்டுகோள். அனுமன் வாலில் அரக்கரால் தீ வைக்கப்பட்டது என்றதும் அன்னையும் பதைத்தனள், தவித்தனள், விம்மினாள், அழுதாள், பெருமூச்சும் எழுந்தது. அதன் பின் அக்னி தேவனை அவளும் நோக்கி, அனைத்து உயிர்கட்கும் தாய் போன்ற வாயு பகவானின் அருமை நண்பன் நீதானன்றோ? அதனின் வாயு பகவான் அருமை மைந்தன் அனுமனை அரக்கர்கள் அவன் வாலில் நெருப்பிட்டு வஞ்சம் தீர்த்தனர். எல்லாம் தெரிந்தவன் நீ. அதனால் அக்னி பகவானே, நான் கற்புடையவள் என்பது அவனியில் உண்மையானால் நீ அனுமனை சுடாதே என அக்னி பகவானை வேண்டி தொழுது நின்றனள் அன்னையும். அன்னையின் வார்த்தையை கேட்ட அக்னி பகவானும் அனுமனை சுட அஞ்சினான். அதனால் அனுமன் வாலும் சுடாது அவனை குளிர்ந்து நின்றது. உலகில் உள்ள அனைத்து அக்னிகளும் அப்பிரம்மனின் உள்ளங்கை அக்னியும் வேள்விகளில் பொருந்திய அக்னிகளும் அணைந்தன. கொடிய நரகம் கூட குளிர்ந்து நின்றது. அனுமனும் தன் வாலில் இட்ட நெருப்பு சுடாது குளிர்ந்து நின்றதை உணர்ந்தான். அன்னையின் கற்பு நெறிதான் அதற்கு முழுமுதற் காரணம் என உணர்ந்தான். பெருமகிழ்ச்சி அடைந்தான். அனுமன் இருபுறமும் 50,000 அரக்கர்கள் அனுமனை கட்டி அக்கயிற்றை பற்றி இழுத்து சென்றனர் தெருவெங்கும். அனுமனும் தப்பிச் செல்லும் நேரம் நோக்கி தெருவெங்கும் கவனமுடன் பார்த்து இருந்தான். அனுமனும் தப்பிச் செல்லும் காலம் வந்ததும் இருபுறமும் அவனை பற்றி இழுக்கும் 50,000 அரக்கர்களையும் கயிற்றுடன் பற்றி வானத்தில் எழும்பினான். அரக்கர்கள் கைகளும் தோள்களும் அக்கயிற்றுடன் தூண் போல தொங்கின. அரக்கர்கள் யாவரும் அவர்களின் உடலுடன் மண்ணிடை விழுந்தனர், இறந்தனர். அப்போது அனுமன் பாம்புகளை தன் கால்களில் பற்றியபடி அவ்வானில் பறக்கும் கருடன் போல காட்சி தந்தான்.
ஊர் சுடுபடலம். அங்கு இரத்தின மாளிகைகள் தீக்கிரையாகின. அரக்கியர் தவித்தனர். அவ்விலங்கை முழுதும் பரவிய தீயால் தேவலோகம் இருண்டது. அரக்கன் அரண்மனையை அந்நெருப்பு சூழ்ந்து கொண்டது. அரக்கனால் முன்பு அழிக்கப்பட்ட இந்திரலோகம் போல் அல்லோலகலப்பட்டது. அற்ப தொழில் கொண்ட குரங்கின் வலிமையால் அந்நகரே அழிந்து போயிற்று. இதனை கண்ணுற்றால் அமரர்கள் நம்மை எள்ளி நகைய மாட்டாரோ? அரக்கன் ராவணன் கோபச் சிரிப்பு சிரித்து அக்குரங்கை தப்பி செல்லாதபடி அதனை விரைந்து சென்று பிடித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். அரக்க வீரர்கள் அனுமனை சூழ்ந்தனர். அவனை பிடித்து அவன் உயிரை அழியுங்கள், தாக்குங்கள் என வந்தவர்கள் அனைவரையும் அனுமன் கொன்று அழித்தான். அனுமன் தன் வாளை கடலில் தோய்த்தான். கடல் கொதிப்படைந்து அதில் விழுந்த அரக்கர்கள் இறந்தனர். அப்பொழுதுதான் அனுமனும் உணர்ந்தான் தன் தவறினை. அன்னை இங்கு இருப்பது அறியாமல் இலங்கை நகர்க்கு நெருப்பு இட்டு அங்கு பெரும் பகுதியை அழித்து விட்டேன். அன்னையின் கதி என்னவாயிற்றோ என அனுமனும் மனம் நொந்தான். அவ்வித்யாதரர்கள் இருவர் அன்னை இருந்த இடத்தை விட்டுவிட்டு மற்ற இடங்களை மட்டும் அழித்து நின்றது அக்னி என பேசிக்கொண்டது கேட்டு அனுமன் மனம் குளிர்ந்தான். அசோகவனம் சென்று அடைந்தான். அன்னை கண்டான், பாதம் தொழுதான். அனுமன் நன்னிலையில் இருப்பது கண்டு அன்னை மனம் மகிழ்ந்தனள். அன்னையிடம் விடை பெற்று ராம என உச்சரித்தபடி வடபுறம் நோக்கி அனுமன் பறந்து சென்றான். அரக்கர் கண்டால் கோபம் கொள்வர் என அக்னி பகவானும் ஓடி ஒளிந்தான் அங்கிருந்து. வளரும். ஜெய் ஸ்ரீராம்.